ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ நிலக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்றதை பார்க்கலாம். இது வந்து ரோஸ்டட் பீனட்ஸ், வறுத்த நிலக்கடலை 250 கிராம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை ரோஸ்டட் பெங்கால் கிராம்னு சொல்லுவாங்கள்ல, 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 6 பீசஸ் ஆஃப் ஏலக்காய், 6 ஏலக்காய், கார்டமன், 125 கிராம்ஸ் ஜாகரி, நல்ல சுத்தமான வெல்லம், இல்லைனா நாட்டு சக்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 70 ml கீ. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த உருண்டை செய்கிறதுக்கு. இது நல்ல ஹெல்த்தியான உருண்டை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு ஃப்ளாட் கடாயில் இந்த நிலக்கடலை பீனட்ஸை ஜஸ்ட்டு சூடு வர்ற அளவுக்கு மாத்திரம் வறுத்துக்காங்க. இது ஏற்கனவே கடையிலே வறுத்த கடலை தான். நான் ஏன் வறுக்கிறேன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு சம்டைம்ஸ் அது ஈரப்பதமாக இருக்கும். அதனால ஜஸ்ட்டு லைட்டாக ஒரு சூடு அதில் ஏறணும். அந்தளவுக்கு இதை நீங்கள் வறுத்தீங்கன்னா போதும். நீங்கள் கடலை கடையிலே வாங்கிக்கங்க இந்த பீனட்ஸ் நிலக்கடலையை. அங்கே தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அங்கெல்லாம் போய் வாங்கினீங்கன்னா உப்பு போட்டு சேர்த்துருப்பாங்க கடலையில். அதனால் அந்த மாதிரி வாங்கிக்கிங்க. இப்போ ஃப்ளேமை டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை அமர்த்திட்டு பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் இதில் சேர்த்து ஒரு கிண்டிருங்க. இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் இதில் 2 ஸ்லாட்டாக ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பவுடராக அரைக்காமல் ஒரு அரை ரவை பதத்துக்கு இதை நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப குறக்குறன்னு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்க வராது. ஸோ மிக்சர் ஜாருக்கு தகுந்தாப்பில் நீங்கள் 1 ஸ்லாட் ஆர் 2 ஸ்லாட்டாக இதை நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க 125 கிராம்ஸ் ஜாகரி, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல குவாலிட்டியான வெல்லமாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் லட்டு. ஸோ இதையும் சும்மா ஜஸ்ட் ஒரு சுற்றிக்கங்க மிக்சியில். அப்போ தான் நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ இதை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நீங்கள் ஒரு ஃப்ளாட் கடாய்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கடலை வாங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்குங்க. சில பேர் இதில் உப்பு போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. சும்மா ஜஸ்ட்டு பிளெயினாக ரோஸ்டட் கடலையாக வாங்கிக்கிங்க, தோல் உரிச்சது. இந்த கீயை இப்போ நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இதில் நீங்கள் சேர்த்து இந்த ஒரு லைட்டாக மழை பெஞ்சால் அந்த மண் ஒரு ஈரப்பதமாக இருக்கும்ல, உதிரியாக, அந்த பக்குவத்துக்கு இப்போ நீங்கள் இதை கொண்டு வரணும். அந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஒன்றா கீயை அப்படியே நெய்யை ஊற்றிடாதீங்க, கூட போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நீங்கள் மெதுவாக சேருங்க. லைட்டாக கரண்டியில் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஷேப்புக்கு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் லட்டு மேக் பண்ணுங்கள். நான் ஒரு லட்டு 20 கிராம்ஸ் இருக்க மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் 10 to 12 கிராம்ஸ் இருக்க மாதிரி குட்டி குட்டி லட்டுவும் மேக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. உங்களுக்கு சம்டைம்ஸ் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது மார்னிங்கோ ஈவினிங்கோ ஜஸ்ட் ஒரு லட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கல, ஜாகரி தான் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்தி லட்டு. நமக்கு இப்போ இந்த டைமில் நிறையா ஸ்பிரிச்சுவல் அக்கேஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஃப்ளாரில் கொஞ்சம் முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக சூப்பர் கலராக நல்லா வந்திருக்கு.